பொதுவாகவே ஒரு சேயிங் இருக்குது. இவங்க வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்தான்ப்பா, ஓஹோன்னு இருந்தான்ப்பா, எல்லாமே இருந்துச்சு, செல்வம் செல்வாக்கு, காரு பைக்கு பங்களா வீடு வாசல்னு பயங்கரமாக பெருகிட்டான். அவனை ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவன் அழிஞ்சிட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சில மனிதர்களை பற்றி நம்ம சொல்லலாம். அந்த சிறுமைப்பட்ட வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒடுக்கப்படுகிற நிலைமைக்கு ஏன் ஒரு உயரத்துலேருந்து திரும்ப அந்த நபர் விழுகணும்? ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தார். நம்ம அழிக்கணும்னு நினச்சி அவர் நம்ம மேலே இந்த வாதையை அனுப்பலை, பதிலாக அவர் நமக்கு எதையோ சொல்லித்தர விரும்புகிறார். நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் ஒன்றை பேசினா நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் அதுவே நமக்கு ஒரு தேவையை வச்சுட்டு நம்ம ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அப் பண்ணி அடக்கி உட்காருவாங்க. அந்த கஷ்ட காலத்தில் உட்காந்து நம்ம கேட்குற சூழ்நிலைக்கு கொண்டு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கேட்குற சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ பேசினா நம்ம கேட்போம். அதனால தான் இந்த கேட்குற சூழ்நிலை வருது. அப்போவாச்சும் செவியை திறந்து கேட்கணும். ஒரு சில நபர்கள் கம்ஃபர்ட்டான சூழ்நிலையில் இருக்கும்போதே, அப்படி இல்லைன்னா பிரச்சனையோட ஆரம்பத்திலேயே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையோட ஆரம்பத்திலேயே ஏதோ தப்பாக இருக்குது, உடனே நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த செவியை திறந்துருவாங்க. அப்படி திறக்கலைன்னா தான் பிரச்சனை பெருசாக இருக்கிறது எல்லாம் போகிறது. அப்படி போனால் கூட ஒரு சில நபர்கள் கேட்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு சில நேரம் அது சோதனையாக இருக்கலாம், ஆண்டவரே போட்டதாக இருக்கலாம். ஒரு சில நேரம் அது நம்ம செய்த தவறுனால வந்த சோதனையாக கூட இருக்கலாம். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட உங்கள் செவியை சாய்த்து கேளுங்க, உங்கள் செவியை திறந்து கேளுங்க. ஆண்டவரை சொல்லுங்கள், நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு என்ன டீச் பண்ண நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க, நான் எப்படி நடந்துக்கணும், எதனால் இந்த பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலை மாறும். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை இந்த சிறுமையிலேருந்து, ஒடுக்கத்திலிருந்து விடுவித்து உங்களை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் இடத்துல திரும்புங்க, அவர்கிட்ட கேளுங்க, உதவி செய்வார். இங்கே 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து கேட்டு செவியை அவரிடத்துல சாய்த்து கேட்டு சரி செய்து கொண்டா சுபிட்சமாக வாழ்ந்திருப்போம். ஒரு சில நபர்கள் அவங்க நீதியின் பாதையில் நடக்கிற மனிதர்கள், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஆண்டவரே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து தன்னை சரி செய்து கொள்கிற நபர்கள். நீதியின் பாதையில் நடக்கிறவங்க, நீதிமான்கள், உடனே சரி செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் அதுவே இன்னொரு கூட்டம் இருக்குது, இல்லை ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், திரும்ப 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 அதையே பெருசு பண்ணிகிட்டே போவாங்க. பிரச்சனை பெரிதாகிக்கொண்டே இருக்கும், இன்னும் இழந்துகிட்டே வருவாங்க. ஆனால் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். கடைசி வரைக்கும் அந்த இருதய கடினம், அதை ஆண்டவர் பார்க்குறாரு. உங்கள் இருதய கடினத்தை இன்றைக்கி மாற்றுங்க, இல்லைன்னா இந்த ஒடுக்கத்தில் இந்த சிறுமை அது நீங்குமான்னு எனக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு போய் அழிவை கொண்டு வருமோ அது ஆண்டவருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கும் தான் தெரியும். அது ஆண்டவர் தான் டிசைட் பண்ணணும், நம்ம இல்லை. நீங்கள் அப்படி இருதய கடினத்தோடு இருக்காதீங்க. உங்கள் செவியையும் உங்கள் இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. நீதியின் பாதையில் நீதிமான்களைப் போல நடந்து கொள்ளுங்கள், சுபிட்சமாக இருப்பீங்க. இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாறும். கட்டாயம் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க.